ஈரேழு 14 லோகத்தையும் சுற்றி வந்துருக்கக்கூடிய நாரத முனிவர் வந்து நிறையா விஷயங்களை நிறைய இடங்களில் கவனிக்கிறாரு. அதில் நிறையா விஷயங்களை அவரை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. அதில் சில விஷயங்கள் தான் வந்து தேவதைகள். இப்படி நாரத முனிவருக்கு புரியாத பல தேவதைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் கேட்குறாரு. இதில் மகாவிஷ்ணு ஒவ்வொரு தேவதையும் யார், அவங்க எதுக்காக உருவானாங்க, எப்படி உருவானாங்க, அவங்கள வழிபட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த சமயத்தில் நாரத முனிவர் வந்து கேட்குறாரு, எனக்கு ஒரு தேவதையை பற்றி சுத்தமாக புரியல. அந்த தேவதை எல்லாருமே வழிபடுறாங்க, அந்த தேவதைக்கு நிறையா பூஜைகள் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அந்த தேவதையை ரொம்ப அதீதமாக வழிபடவும் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவதை தான் வந்து மங்கள சண்டிகை. இந்த மங்கள சண்டிகை யார், இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களை எதுக்காக எல்லாருமே வழிபடுறாங்க, உண்மையிலே இந்த மங்கள சண்டிகை என்ன அவ்வளோ முக்கியமான ஒரு தேவதையா அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே மகாவிஷ்ணு சொல்கிறாரு, தேவதைகள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு தேவதை தான் மங்கள சண்டிகை. மங்கள சண்டிகை இல்லாமல் எந்த ஒரு சுப காரியமும் நடக்காது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான ரொம்ப முக்கியமான ஒரு தேவதையே இந்த மங்கள சண்டிகை தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே நாரத முனிவருக்கு ஆர்வம் அதிகமாகுது. அப்படியா, இந்த மங்கள சண்டிகை எப்படி உருவானாங்க, இந்த மங்கள சண்டிகை வழிபடுறதுனால என்ன கிடைக்குது, எதுக்காக பெண்கள் இந்த மங்கள சண்டிகையை வழிபடுறாங்க, இந்த மங்கள சண்டிகை எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. அந்த சமயத்தில் மகாவிஷ்ணு நாரதர்கிட்ட மங்கள சண்டிகையை பற்றி சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. நாரத முனிவர் மகாவிஷ்ணுட்ட மங்கள சண்டிகை அப்படிங்கிற தேவதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்போ மகாவிஷ்ணு சொல்கிறாரு, மங்கள சண்டிகை அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஒரு தேவதையாக இருக்காங்க. அவங்க அதீத சாமர்த்தியம் கொண்டவங்களாகவும் இருக்காங்க, அதீதம் கோபம் கொண்டவங்களாகவும் இருக்காங்க. கல்யாணம் மற்றும் சுப காரியங்களில் அவங்கள வழிபடாமல் எதுவுமே நடக்காது. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா மங்கள காரியங்களுக்கும் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தேவதையாகவும் விளங்குறாங்க. இந்த மங்கள சண்டிகை எப்படி உருவானாங்க, எதுக்காக உருவானாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதி காலத்தில் நிறைய பிரகிருதிகள் உருவாக செஞ்சாங்க. அதிலிருந்து நிறையா தேவதைகள் வெளிப்பட்டாங்க. அப்படி முதல்ல உருவான மூல பிரகிருதியிலிருந்து வெளிப்பட்டவங்க தான் இந்த சண்டிகைன்னு சொல்லலாம். அதாவது தேவர்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு இந்த சண்டிகை வந்து உதவி பண்ணாங்க. இந்த சண்டிகை வந்து எல்லாரையும் துன்புறுத்தக்கூடிய நிறைய அசுரர்களை இவங்க வதம் பண்ணவும் செஞ்சாங்க. அதனாலேயே இவங்களுக்கு சண்டி அப்படின்னு பேரும் கொடுத்தாங்க. இப்படி மூலப்பிற்குறியிலிருந்து எதுக்காக இந்த சண்டிகை அப்படிங்கிற தேவதை உருவாகி வரணும், இந்த சண்டிகை உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னொரு சமயம் ஆதிபராசக்தியோட சக்தியால் மும்மூர்த்திகள் உருவாக செஞ்சாங்க. இந்த மும்மூர்த்திகளால் செய்ய முடியாத சில காரியங்களையும் சரி, மும்மூர்த்திகளால் அழிக்க முடியாத சரி, அவங்கள வதம் பண்ணி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு நல்வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சண்டிகை வந்து மூலப்பிரகிருதியிலிருந்து உருவாக செஞ்சாங்க. இப்படி உருவான இந்த சண்டிகை வந்து நிறைய அசுரர்களை வதம் பண்ணாங்க, நிறைய கஷ்டம் கொடுக்கக்கூடிய அரக்கர்களையும் வதம் பண்ணாங்க. அப்படி இவங்க வதம் பண்ண ஒரு முக்கியமான அசுரன் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் தான் துர்முகாசுரன். துர்முகாசுரனை இந்த சண்டிகை வதம் பண்ணதுனால இவங்களுக்கு துர்கை அப்படின்னு ஒரு பேரும் கொடுக்குறாங்க. இப்படி ஆதிபராசக்தியோட சொரூபமாக வந்த இந்த துர்கைன்னு சொல்லக்கூடிய இந்த மங்கள சண்டிகை வந்து கருணா சமுத்திரமாக இருந்து எல்லா மக்களுக்கும் வந்து கருணை பொழியவும் செஞ்சாங்க. இவங்களுக்கு அதீதமான கோபம் வந்தாலும் அதே சமயம் அதீதமான கருணை அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் வேண்டி போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க கேட்குற விஷயத்தையும் வேண்டுற விஷயத்தையும் இவங்க நடத்தி கொடுக்கவும் செஞ்சாங்க. அதனாலேயே பெண்கள் வந்து இந்த துர்கையம்மன் மேலே அதீதமான பக்தி கொண்டு துர்கை அம்மனை அதிகமாக வழிபடவும் செஞ்சாங்க. அதனாலேயே இவங்க வந்து பெண் தேவதையாகவும் அவதரிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, இப்படி மூலப்பிற்குறியிலிருந்து சண்டிகை உருவானாங்க. இந்த சண்டிகை வந்து துர்முகாசுரன் வதம் பண்ணதால இவங்க துர்கை ஆனாங்க. இவங்களுக்கு மங்கள சண்டிகை அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னொரு சமயத்தில் மனு வம்சத்தில் மங்களன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தார். இந்த மங்களன் அப்படிங்கிற பேரரசர் வந்து 7 தீபகண்டங்களை அவர் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தார். இவரோட ஆட்சி காலத்தில் இருக்கிறப்போ இவர் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய இடங்களை வந்து அரக்கர்களும் சரி அசுரர்களும் சரி இதை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி இவர் மேலே அதிகமாக போர் தொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால் இவர் நிம்மதி இழந்து எந்நேரமும் நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லி அதை நினச்சி அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி அவங்க சண்டிகையான துர்கை அம்மனை வந்து வழிபட செஞ்சாங்க. இவங்க தினம் சண்டிகை வந்து வழிபடுறப்போ ஒரு நாள் சண்டிகை வந்து இவங்களுக்கு உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் மங்களன் கேட்குறாங்க, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் போக்கணும், எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது,
இருக்கக்கூடாது, என்னை அழிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களே அழிஞ்சு போயிடணும், அப்படிப்பட்ட வரத்தை நீங்கள் கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் நீங்கள் எங்கள் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்படி மங்களனுக்கு வந்து இந்த துர்காதேவியான சண்டிகை ஆசீர்வதிச்சதுனாலே இவங்களுக்கு மங்கள சண்டிகை அப்படின்னு சொல்லி பேரும் கொடுத்தாங்க. சரி, மங்களன் அப்படிங்கிற அரசருக்கு இவங்க அருள் பாலிச்சதுனால இவங்களுக்கு மங்கள சண்டிகை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. ஆனால் ஏன் கல்யாணம் போன்ற சுப காரியங்களுக்கு இவங்க மங்களகர கூடிய ஒரு தேவதையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மங்களன் அப்படிங்கிற மனு அரசர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவர் கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் நிறைய சுப காரியங்களை வரையறுத்து கொடுத்தாரு. இப்படி மங்களனால் வரையறுக்கப்பட்ட இந்த சுப காரியங்களுக்கு துர்க்கை அம்மனான இந்த சண்டிகை கூடவே இருந்து அருள் பாலிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மங்கள சண்டிகை அப்படின்னு சொல்லி பேரும் கொடுக்குறாங்க. பொதுவாக மங்கள காரியங்கள் எல்லாமே வந்து பெரும்பாலும் பெண்களையே ஈடுபட்டு இருக்கிறதுனால பெண்கள் வந்து இவங்களை அதிகமாக வழிபடவும் ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேவதை ஒரு பெண்ணாகவே இருக்கிறதுனால வழிபடக்கூடிய எல்லா பெண்ணுமே வந்து மங்கள சண்டிகையை பாவித்து அவங்க வழிபடவும் செஞ்சாங்க. இதனாலேயே இந்த மங்கள சண்டிகையை வந்து ஒரு பெண் தேவதையாக எல்லாருமே பாவிக்க ஆரம்பித்தாங்க. எப்படி மங்கள அரசனுக்கு எதிரிகள் ஏகப்பட்ட துன்பங்கள் வந்துச்சோ அது எல்லாமே தவிடுபடி ஆக்கிறதுக்கு இந்த துர்க்கையான மங்கள சண்டிகை உதவி பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த மங்கள சண்டிகை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளும் சரி, நமக்கு கெட்டது நினைக்கக்கூடியவங்களும் சரி, நமக்கு வர துன்பங்கள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு விலகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனாலேயே தான் எல்லா கோவில்களையும் இந்த மங்கள சண்டிகையான துர்க்கை அம்மனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் விக்கிரகங்கள் வச்சு அவங்க வழிபடவும் செய்கிறாங்க. இந்த மங்கள சண்டிகையோட வழிபாடு அப்படிங்கிறது முதல்ல எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முன்னொரு காலத்தில் திரிபுரங்கள் அமைச்சு திரிபுராசுரர்கள் எல்லா இடத்துலையும் ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இந்த திரிபுராசுரர்கள் வந்து தேவலோகத்தை கைப்பற்றி தேவர்களை அதீதமான துன்பங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்த அசுரர்களோட கொடுமையிலேருந்து தாங்க முடியாத தேவர்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ஆதிபராசக்தியை நோக்கி வேண்டவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் தேவர்களோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக ஆதிபராசக்தியான இந்த மங்கள சண்டிகை வந்து அசரீரி மூலியமாக வந்து தேவர்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்கள் கஷ்டத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும். நீங்கள் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவர் வந்து திரிபுரத்தை அழிச்சு உங்களுக்கு வந்து விடிவு காலத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அசரீரி மூலியமாக தேவரோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக இந்த மங்கள சண்டிகை சொன்ன உபாயத்தை கேட்டு தேவர்கள் எல்லாமே சிவபெருமான்கிட்ட போய் கேட்குறாங்க. சிவபெருமானோ திரிபுராசுரர்களை தன்னோட சிரிப்பாலே அவங்கள அழிக்கவும் செஞ்சார். இந்த திரிபுராசுரர்கள் யார், இந்த திரிபுராசுரர்கள் என்னெல்லாம் கொடுமைகள் பண்ணாங்க, இந்த திரிபுராசுரர்களை எப்படி சிவபெருமான் அழிச்சாங்க அப்படிங்கிறத தெரியறதுக்கு நம்ம ஏற்கனவே திரிபுரத்தை எடுத்த சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை என்னன்றது புரியும். இப்படி தேவர்கள் திரிபுராசுரர்களால் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தப்போ இந்த திரிபுராசுரர்களை அழிக்கிறது சிவபெருமானால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற உபாயத்தை வந்து இந்த ஆதிபராசக்தியான மங்கள சண்டிகை தான் சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட இந்திரன் வந்து அந்த மங்கள சண்டிகைக்காக ஒரு ஆலயம் அமைச்சு அந்த மங்கள சண்டிகையை வழிபடவும் செஞ்சாங்க. மங்கள சண்டிகையான அம்மனுக்கு தினந்தனமும் பூக்களும் பழங்களும் நெல் பொரிகளும் வச்சு அவங்களுக்கு வழிபட்டு அவங்கள வணங்கினாங்க அப்படின்னா அவங்க வேண்ட வரத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த மங்கள சண்டிகை கொடுக்க வல்லமை பெற்றவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மங்கள சண்டிகை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க 16 வயது நிரம்பிய ஒரு அழகான கன்னிப்பெண்ணை போல இருப்பாங்க. கோவை பழம் போல உதடுகள் கொண்டு இருக்கும், அழகான பற்களோட அழகான தாமரையோட உடல் வாகோடையும் வெண் செண்பக பூ நிறத்தில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பையும் மீன் போன்ற கண்களோடையும் அகில உலகங்களையும் தாங்கக்கூடிய கருணை பெற்றவளாகவும் இவங்க இருப்பாங்க. இப்படி கருணையே வடிவமான இந்த மங்கள சண்டிகை வந்து வேண்ட எல்லாருக்கும் வேண்ட விஷயங்களையும் வேண்ட வரங்களையும் உடனே கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா சுப காரியங்களையும் தடைவிடாமல் நடக்கிறதுக்கு இவங்களே அருள் பாலிக்கக்கூடிய மங்கள சண்டிகையாகவும் இருக்காங்க. இப்படி பெண்களுக்கான தேவதையாக இருக்கக்கூடிய இந்த மங்கள சண்டிகையான துர்க்கை அம்மனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.